தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலின் முதல்வர் முன் சென்றார், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரவேலின் முதல்வர் முன் சென்றார். இன்றைக்கு இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக நான் செல்கிறேன். யாத்ராகமம் புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்களை அவர் வழிநடத்தும் போது, அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்களுக்கு முன்பாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் இந்த நியாயாதிபதிகள் நூலிலே என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலினுடைய முதல்வர் என்று சொல்கிறார். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்று அழைக்கலாம். அப்படிப்பட்ட விண்ணக தேவன் தன்னுடைய மகிமையை துறந்து மண்ணிலே பாலகனாக அவதரித்து பல பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சுமந்து நம்மால் குற்றம் சாட்டப்பட்டு சிலுவை மரத்திலே அடித்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்று உயிரோடு எழுந்தார். அந்த வாலிப வயது 33.5 வயது துவங்கின அந்த 3.5 ஆண்டு கால திருப்பணி கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முத்திரை மோதிரமாக ஜொலிக்க வேண்டிய வாலிபர்களை இன்றைக்கு சிற்றின்பத்திலும் பொல்லாத காரியங்களிலும் அவர்களை உட்படுத்தி, போதை வஸ்துகளுக்கு உட்படுத்தி, இன்றைக்கு உலகம் அரசியலில் சினிமா உடைய பின்னணியில் அவர்களை சீரழித்து போடுகிற வாழ்வை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலக வாலிபர் நாள் என்று சொல்லி இளைஞர் தினம் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறப்பான நாள். சுவாமி விவேகானந்தர் ஒரு இந்து சமயத்தில் பிறந்த ஒரு மனிதர். இந்து கொள்கைகளில் அவர் ஈர்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட மனிதருடைய பிறந்த நாளை வாலிபர்களுடைய நாளாக, இளைஞர்களின் நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையும் நமது இளைஞர்களை ஒன்று திரட்ட ஒரு வாரியம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. நல்ல தலைமைகளை அந்த இளைஞர் ஐக்கியத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த இளைஞர் இயக்கம் இன்றைக்கு பல கோணங்களிலே பல சீரழிவுகளை, சின்னாபின்னங்களை சந்திக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இளைஞர்கள் மத்தியில் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு நண்பரை முதலாக சந்திக்கும்போது மிக மெடுக்கான தொனியிலே அவருடைய ஆங்கில உச்சரிப்பை, அவரது சிறு விரலில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தை கவனிக்கும்போது பின்னர் அது வெறும் அலங்கார அணிகலன் என்பதை அறிந்து கொண்டேன். அதில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னம் குடும்பத்தின் வரலாறை வெளிப்படுத்தியது. சொல்லப்போனால் ஆகாய் புத்தகத்திலே பார்க்கும்போது முத்திரை மோதிரம் என்று சொல்லி நாம் அதை அழைக்கலாம். ஆகாய் 2:23 உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராக இன்றைக்கு அவர் நமக்கு முன்பாக முதல்வராக, நம்முடைய வழிகாட்டியாக, தலைவராக, தாயாக, தகப்பனாக, நண்பராக இயேசு இன்றைக்கு முன்பாக செல்கிறார். நீயும் நானும் அவருக்கு பின்பாக செல்ல ஆயத்தமா? அந்த சிந்தனைகளோடு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன் சென்ற கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் கடவுள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வாலிபர்களை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான திருப்பணியை செய்த ஆண்டவர், தன்னை வாலிப வயதிலே கர்த்தனுக்கென்று அர்ப்பணித்த ஆண்டவர், இந்த நாளிலும் உடைய கிருபைகளை ஆசீர்வாதங்கள் மீது ஊற்றுகிறோம். தேவையான நன்மைகளை, கிருபைகளை பெற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.